ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ராகி மில்க், கேழ்வரகு பால் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பெரியவங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து யார் வேணாலும் குடிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு கேழ்வரகை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி வந்து கேழ்வரகை ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கேழ்வரகை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் இன்னமும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டரை வச்சு அதில் இருக்கிற பாலை மாத்திரம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஃபில்டரில் இருக்கிற ராகியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ண இந்த மிச்சமான ராகியை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2 வாட்டி அரைச்சி பாலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்க்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த பேனில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விஸ்கை வச்சு இந்த பாலை வந்து விடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பால் வந்து கட்டி கட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த பால் வந்து நல்லா கெட்டியாக ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பாலுக்கு பதிலாக கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக நட்ஸு, ஏலக்காய் பவுடர், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துட்டோன்னா பாயசம் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேழ்வரகு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வார்மாக குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு யார் வேணாலும் குடிக்கலாம். பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே ஒரு கிளாஸ் நீங்கள் இதை காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேழ்வரகு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ராகியை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அதையும் சேர்த்து கூட நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ராகி அதில் சேர்த்த மாதிரியும் தெரியாது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சப்பாத்தியை சுடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேழ்வரகு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.